வணக்கம். நீங்க எங்க வீடியோ கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்த சில பங்குகளை, அதாவது ஸ்டாக்ஸ் பத்தி ஆழமா அலசுறது தான் இன்னைக்கு எங்களுடைய நோக்கம். எங்களோட இந்த முயற்சிக்கு நீங்க ஆதரவளிக்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு சின்ன வேண்டுகோள் மட்டும். கமெண்ட்ஸ்ல வர எல்லா பங்குகளுக்கும் எங்களால உடனடியா வீடியோ செய்ய முடியறதில்ல. ஆமா, அது ஒரு நடைமுறை சிக்கல். அதனால உங்களுடைய பங்கு சம்பந்தமான சந்தேகங்களுக்கு உடனடி பதில்கள் கிடைக்கணும்னா எங்களுடைய இலவச டெலிகிராம் சேனல்ல சேருங்க. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. முதல்ல பங்குகளை சில வகைகளா பிரிச்சுக்கலாம். அப்பதான் புரிஞ்சுக்க ஈஸியா இருக்கும். நல்ல ஐடியா. முதல்ல சிறந்த தரம்னு சொல்லக்கூடிய பங்குகளை பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது கேபிஐடி டெக்னாலஜிஸ். ஆட்டோமொபைல் டோய்க்கு சாஃப்ட்வேர் பண்றாங்க. முக்கியமா இவி, ஏஐன்னு எதிர்கால தொழில்நுட்பத்துல இவங்க ஒரு முக்கியமான பிளேயர். ஆனா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, போன ஒரு வருஷத்துல இதோட விலை சுமார் 13% குறைஞ்சிருக்கு. எல்லாரும் ஏஐ, ஈவின்னு பேசும்போது இவங்களோட பங்கு ஏன் சரியணும்? இது ஒரு நல்ல கேள்வி. இங்கதான் வேல்யூவேஷன், அதாவது மதிப்பீடுங்கிற விஷயம் உள்ள வருது. கேபிஐடி ஒரு தரமான கம்பெனி தான், அதுல சந்தேகமே இல்லை. அதனால மார்க்கெட் எப்போதுமே இதுக்கு ஒரு பிரீமியம் விலை கொடுக்கும். அதோட பிஇ ரேஷியோ, அதாவது பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னா சுமார் 44 இருக்கு. இந்த அதிக விலை கம்பெனியோட எதிர்கால வளர்ச்சியை மனசுல வச்சு கொடுக்கப்படுது. ஆனா மார்க்கெட்ல ஒரு சின்ன சரிவு வந்தா கூட இந்த மாதிரி அதிக பிஇ இருக்கிற பங்குகள் தான் முதல்ல விற்கப்படும். அதுதான் இங்க நடந்திருக்கு. அப்போ இந்த 13% சரிவு ஒரு வாங்குறதுக்கான வாய்ப்பா, இல்ல இன்னும் விலை குறையுமா? அதுக்கு நாம யார் யாரு இந்த பங்குகளை வச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். ப்ரொமோட்டர்ஸ், அதாவது கம்பெனி நடத்துறவங்க சுமார் 39% வச்சிருக்காங்க. சரி. அதை விட முக்கியமா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், வெளிநாட்டு முதலீட்டாளர்கள்னு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 38% வச்சிருக்காங்க. ஓ, அப்போ பெரிய முதலீட்டாளர்கள் இதுல இருக்காங்க. ஆமா, இது கம்பெனியோட நீண்ட கால வளர்ச்சி மேல அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை காட்டுது. அதனால ஒரு தரமான பங்கு அதோட வேல்யூவேஷன் காரணமா கொஞ்சம் சரியும் போது கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறது, அதாவது பை ஆன் டிப்ஸ், ஒரு நல்ல உத்தியா இருக்கலாம். ஒரு நல்ல பொருளுக்கு தள்ளுபடி கிடைக்கிற மாதிரி. சரி, அடுத்து நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச், அதாவது ஐஇஎக்ஸ். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ். ஆமா, இது கிட்டத்தட்ட ஒரு மொனோபலி கம்பெனி. இந்தியாவோட பவர் ட்ரேடிங்ல 85% மார்க்கெட் ஷேர் இவங்க கிட்ட தான் இருக்கு. ஆனா இதோட விலை போன ஒரு வருஷத்துல 20% குறைஞ்சிருக்கு. ஒரு மொனோபலி கம்பெனிக்கு ஏன் இந்த நிலைமை? இதுதான் மார்க்கெட்டோட சுவாரஸ்யமே. இங்க ரெகுலேட்டரி ரிஸ்க், அதாவது அரசாங்கத்தோட விதிமுறைகள் மாறலாங்கிற ஒரு பயம் வேலை செஞ்சிருக்கு. என்ன மாதிரி பயம்? அரசாங்கம் மார்க்கெட் கப்ளிங்னு ஒரு புது முறையை கொண்டு வரலான்னு ஒரு பேச்சு வந்தது. அப்படின்னா சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ ஐஇஎக்ஸ்ல தனித்தனியா ட்ரேடிங் நடக்குது. ஆனா மார்க்கெட் கப்ளிங் வந்தா எல்லா ஆர்டரும் ஒரே இடத்துக்கு வந்துரும். இது ஐஇஎக்ஸோட மனோபலி ஆதிக்கத்தை குறைச்சிடும்னு மார்க்கெட் பயந்துருச்சு. ஓ, அந்த பயம் தான் இந்த 20% சரிவுக்கு காரணமா? பயம் எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தான் $1 மில்லியன் கேள்வி. சரி, நீங்க பாத்தீங்கன்னா ஐஇஎக்ஸ்ங்கிறது வெறும் ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் மட்டும் இல்ல, அது ஒரு லிக்விடிட்டி பவர் ஹவுஸ். அதாவது வாங்குறவங்களும் விற்கிறவங்களும் அதிகமா இருக்கிற இடம். இந்த நெட்வொர்க் எஃபெக்டை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால மார்க்கெட் கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ணிருக்கலாம். அதோட பிஇ இப்போ 28 இருக்கு. ஒரு மோனோபோலிக்கு இது ரொம்ப நியாயமான விலை. அப்போ இதுவும் ஒரு நல்ல நீண்ட கால வாய்ப்பா? ஆமா, உள்நாட்டு நிதி நிறுவனங்கள் இது ஒரு வாய்ப்பா பார்த்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ஒரு நல்ல என்ட்ரி பாயிண்டா இருக்கலாம். சரி, தரம், மொனோபோலியிலிருந்து அடுத்த வகைக்கு போலாம். வளர்ச்சி மற்றும் வேகம், அதாவது growth and momentum. நம்ம லிஸ்ட்ல இருக்கிற பிஎல்எஸ் இ சர்வீசஸ் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. கடந்த காலாண்டுல மட்டும் 59% லாப வளர்ச்சி. 59%? இது என்ன மாதிரி பிசினஸ்? இது அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் நடுவுல ஒரு டிஜிட்டல் பாலமா இருக்கிறாங்க. இ கவர்னன்ஸ் சேவைகள், பேங்கிங் கரஸ்பாண்டன்ட்னு பல சேவைகள் கொடுக்கறாங்க. இந்தியா டிஜிட்டல் மயமாக ஆக இவங்கள மாதிரி கம்பெனிங்க தான் அதிகம் பயனடைவாங்க. வளர்ச்சி நல்லா இருக்கு, ஆனா இந்த வளர்ச்சி நீடிக்குமாங்கிறது தானே முக்கியம். மிக சரியான பாயிண்ட். இங்கதான் நாம இன்ஸ்டிடியூஷனல் ஹோல்டிங்க பார்க்கணும். பெரிய முதலீட்டாளர்கள். ஆமா, பிஎல்எஸ் இ சர்வீசஸ்ல அவங்களோட பங்கு சுமார் 42% இருக்கு. அது மட்டுமல்லாம அது தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வருது. ஓ, இது ஒரு நல்ல அறிகுறி இல்லையா? ரொம்ப ரொம்ப நல்ல அறிகுறி. அவங்க சும்மா ஒரு காலாண்டு வளர்ச்சியை பார்த்து முதலீடு பண்ண மாட்டாங்க. அடுத்த 3 to 5 வருஷ வளர்ச்சியை கணிச்சுதான் உள்ள வருவாங்க. அப்போ இதோட வேல்யூவேஷன் எப்படி இருக்கு? கேபிஐடி மாதிரி இதுவும் அதிக விலையில இருக்கா? வளர்ச்சி அதிகமா இருந்தா வேல்யூவேஷனும் அதிகமா தான் இருக்கும். ஆனா இது ஒரு நல்ல நடுத்தர கால வளர்ச்சி பங்கா பார்க்கப்படுது. ஆனாலும் இதுல ரிஸ்க் கொஞ்சம் அதிகம். ஒரு சரிவு வந்தா தாங்கிக்கிற மனநிலை வேணும். அடுத்து இதே வகையில விஷால் மெகா மார்ட், ஆடை மற்றும் எஃப்எம்சிஜில இருக்கிற ஒரு ரீட்டைல் கம்பெனி. போன ஒரு வருஷத்துல 34% விலை ஏறி இருக்கு. ஆமா, நல்ல செயல்பாடுதான். ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. என்னது? அதோட வேல்யூவேஷன். பிஇ ரேஷியோ பாத்தீங்கன்னா 93 இருக்கு. 93? ரொம்ப அதிகம். ஆமா, வளர்ச்சி நல்லா இருந்தாலும் இந்த விலையில வாங்க தயாராங்கிறது தான் கேள்வி. அதனால இதை உடனடியா வாங்காம ஒரு நீண்ட கால ஹோல்டா பார்க்கலாம். விலை குறையும் போது யோசிக்கலாம். புரியுது.
சரி, அடுத்த வகைக்கு போலாம். மதிப்புமிக்க பங்குகள், அதாவது வேல்யூ பிக்ஸ். அதாவது அதோட உண்மையான மதிப்பை விட கம்மியான விலையில கிடைக்கிற பங்குகள். நம்ம லிஸ்ட்ல என்எம்டிசி இருக்கு, ஒரு பொதுத்துறை நிறுவனம். இதோட PE வெறும் 9 தான். ஏன் இவ்ளோ மலிவா கிடைக்குது? என்எம்டிசி வந்து ஒரு கிளாசிக் வேல்யூ ஸ்டாக். இரும்பு தாது எடுக்கிறது தான் இவங்களோட முக்கிய தொழில். இது ஒரு சுழற்சி துறை. சைக்கிளிக்கல் இண்டஸ்ட்ரி. ஆமா, அதனால இவங்களோட லாபம் ஏறும் இறங்கும். அதனால மார்க்கெட் இதுக்கு அதிக PE கொடுக்க தயங்குது. இது ஒரு மெதுவா போற யானை மாதிரி. அப்போ இதுல முதலீடு செஞ்சா என்ன லாபம்? வளர்ச்சி இல்லனா விலை ஏறாதே. இங்கதான் டிவிடெண்ட் ஒரு ஹீரோ மாதிரி உள்ள வருது. என்எம்டிசியோட டிவிடெண்ட் ஈல்டு சுமார் 4.4%. அதிக வளர்ச்சி வேணாம், ஆனா ஒரு நிலையான வருமானம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸ். ஓகே, அடுத்த வேல்யூ பிக் வந்து CSL ஃபினான்ஸ், ஒரு NBFC. இதோட PE வெறும் 8, ஆனா லாப வளர்ச்சி 30%க்கும் மேல இருக்கு. இது எப்படி சாத்தியம்? இங்கதான் நாம கொஞ்சம் கவனமா இருக்கணும். கம்பெனி மலிவா வளர்ச்சியோட இருந்தாலும் இதுல இன்ஸ்டிடியூஷனல் ஹோல்டிங், அதாவது பெரிய முதலீட்டாளர்களோட பங்கு மிக மிக குறைவு. அப்போ அது ஒரு ரிஸ்க் ஃபேக்டரா? ஆமா, இதுல வந்து லிக்விடிட்டி ரிஸ்க், கவர்னன்ஸ் ரிஸ்க் எல்லாம் இருக்கலாம். இது ஒரு வேல்யூ பிக் தான், ஆனா அதிக ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். சரி, இப்ப நாம ரொம்ப ரிஸ்கான பகுதிக்கு வரோம். அதிக ரிஸ்க் கொண்ட ஸ்மால் கேப்ஸ். இதுல முதலீடு செய்யும்போது ரொம்ப கவனம் தேவை. முதல்ல மாட்டிசன்ஸ் ஜூவலர்ஸ், ஒரு நகைக்கடை நிறுவனம். ஆனா போன ஒரு வருஷத்துல விலை 44% சரிஞ்சிருக்கு. ஏன்? இங்க நாம கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸை ஆழமா பார்க்கணும். இதுல முக்கியமான ஒரு மெட்ரிக் வந்து ROE, அதாவது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. அப்படின்னா பங்குதாரர்களோட பணத்தை வச்சு அவங்க எவ்வளவு திறமையா லாபம் சம்பாதிக்கிறாங்கன்னு காட்டுற ஒரு சதவீதம். நகை வியாபாரத்துல ROE குறைஞ்சது 20-25% இருக்கணும். ஆனா மாட்டிசன்ஸ்க்கு இது வெறும் 13% தான். இது ஒரு பெரிய சிவப்பு எச்சரிக்கை. ஓ, இது ஒரு காரணம். வேற ஏதாவது இருக்கா? இருக்கு. இதை விட ஒரு பெரிய சிவப்பு எச்சரிக்கை என்னன்னா, இதுல இன்ஸ்டிடியூஷனல் ஹோல்டிங் கிட்டத்தட்ட 0. பெரிய முதலீட்டாளர்கள் யாருமே இல்லையா? ஆமா, FII-யும் இல்ல, DII-யும் இல்ல. அதனால இப்போதைக்கு இத காத்திருந்து பார்க்கலாம் அப்படிங்கறது தான் எங்க பார்வை. சரி, அடுத்தது ஜூபிட்டர் வேகன்ஸ், ரயில்வே வேகன் தயாரிக்கிற கம்பெனி. ஒரு வருஷத்துல 41% சரிஞ்சு இப்போ வேகமா மேல வந்திருக்கு. ப்ரொமோட்டரே பங்குகளை வாங்குறாங்களாமே, அது நல்லதுதானே? நிச்சயமா, ப்ரொமோட்டர் வாங்குறது அவங்களுக்கு கம்பெனி மேல இருக்கிற நம்பிக்கையை காட்டுது. அது ஒரு பாசிட்டிவ் சைன் தான். ஆனா இதோட PE ரேஷியோ 47 இருக்கு. ரொம்ப அதிகம். இதுல ஏற்ற இறக்கம், அதாவது வாலட்டிலிட்டி மிக அதிகம். அப்போ இது யாருக்கு ஏத்தது? இது வந்து ட்ரேடர்ஸ்க்கு ஏத்த பங்கு. தினமும் மார்க்கெட்டை பாக்குறவங்களுக்கு சரி. ஒரு பாதுகாப்பான நீண்டகால முதலீட்டாளருக்கு இது மன அழுத்தத்தை தான் கொடுக்கும். அடுத்து டைனகான் சிஸ்டம்ஸ், ஒரு IT கம்பெனி. இதோட PE 16 இருக்கு. கவர்ச்சிகரமா தெரியுதே. ஆமா, இது ஒரு அண்டர் வேல்யூட் ஸ்மால் கேப். ஆனா இதுலயும் இன்ஸ்டிடியூஷனல் ஹோல்டிங் ரொம்ப கம்மி. நீண்ட காலத்துக்கு ஹோல்ட் பண்ணலாம், ஆனா ரிஸ்க் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். கடைசியா வீட்டோ ஸ்விட்ச் கியர்ஸ் அண்ட் கேபிள்ஸ். இதோட PE 10, PB 1க்கும் கம்மியா இருக்கு. ரொம்ப மலிவா தெரியுது. இது ஒரு டீப் வேல்யூ ஸ்டாக். அதாவது மலிவா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? இதோட ROE வெறும் 8% தான். ரொம்ப பலவீனமா இருக்கு. வளர்ச்சியும் ரொம்ப கம்மி. மிக அதிக ரிஸ்க் எடுக்கிற முதலீட்டாளர்கள் மட்டும் இதை கவனிக்கலாம். கடைசியா ஒரு கேள்வி. கனரா ரோபெக்கோ AMC பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி. இது ஒரு நல்ல நீண்டகால முதலீட்டு வாய்ப்பு. ரீட்டெயில் மற்றும் SIP முதலீடுகள் அதிகமாயிட்டே போறதால இந்த துறைக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. PE 28ங்கிறதும் நியாயமான விலை தான். அப்போ என்ன ரிஸ்க்? IPOக்கு அப்புறம் இதோட விலையில ஏற்ற இறக்கம் அதிகமா இருக்கு. அதனால குறுகிய காலத்துல ரிஸ்க் இருக்கு. லாங் டேர்முக்கு இது ஒரு நல்ல சாய்ஸ். சரி, இன்னைக்கு நாம பார்த்ததுல இருந்து நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம். KPIT, IEX மாதிரி தரமான கம்பெனிகள், BLS மாதிரி வளர்ச்சி பங்குகள், NMDC மாதிரி வேல்யூ பங்குகள்னு, அப்புறம் மோட்டிசன்ஸ் மாதிரி அதிக ரிஸ்க் பங்குகள்னு ஒரு முழு ரவுண்டப் பார்த்திருக்கோம். ஆமா, இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சிறந்த பங்குன்னு ஒண்ணு கிடையாது. உங்களுக்கு சரியான பங்கு எதுங்கிறதா இருக்கு. அடுத்ததா நாங்க எந்த பங்க ஆய்வு செய்யணும்னு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மகிழ்ச்சி. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த தலைப்பை பத்தின உங்க எண்ணங்களை எங்க கூட பகிர்ந்துக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு முதலீட்டு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க நிதி ஆலோசகர்கிட்ட கலந்து பேசுங்க. இந்த காணொளி கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே.